காணிக்கையும் கொடுத்தேன், ஒரு பூசாரி வீட்டில் கொடுத்தேன். அந்த மகளுக்கு மறு லைஃப் அவள் வாங்கவே மாட்டேன்னா, ஆனால் இந்த வசனத்தை 3 வாட்டி டெய்லியும் படிக்கிறப்ப அவளுக்கு ஆச்சரியமாக மறு லைஃப் கிடைச்சிது. ஆண்டவர் நாம் மயம்பட்டது. எங்கெல்லாம் கொடுத்தனோ ஆண்டவர் நாம் மயம்பட்டது. இதை கொடுத்த வாக்குத்தத்தம் கொடுத்த நம்ம சர்ச்சில் இருக்க ஐயாவுக்கும் எல்லாத்துக்கும் நன்றி சொல்கிறேன். ஆமாஸ் பிரதருக்கும் பிதாவுக்கும் பரிசுநாமத்தில் இன்னும் அதிகமாக இந்த வாக்குத்தத்தமான கிரியை செய்யணும். இந்த நாமத்தில் இந்த இடத்துல அழைச்சி வந்து என் தேவனுக்கு சோத்திரம். அதே போல் நானே ஜீசஸ் அழைக்கிறார். போயிட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ணி அங்கே காணிக்கை கொடுத்துட்டு, ஏசப்பா சோத்திர ராஜா உனக்கு சித்தம் உண்டுன்னா என்னை சுத்தமாக்கப்பா. அப்பா எனக்கு நான் மான் கால்கள் போல ஓடுற கால்கள் அப்பா என் வியாபாரத்தை நீ பெருக்க செய்யுங்க ஆண்டவரே. ஏசப்பா ஒரு நாளை போல எனக்கு பூ அப்படியே அழிஞ்சு ஆண்டவரே நஷ்டத்தில் போகுதப்பா. நானும் வாடகை கொடுக்கணும், தாய் தம்பி குழந்தைய பார்க்கணும், எனக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குதப்பா. நீ தீர்த்து வைக்க மாட்டியா, என் கண்ணீருக்கு நீ பதிலும் சொல்ல மாட்டியா. அப்பா சோத்திர ராஜா எங்களுக்கு என்னப்பா வழின்னு சொல்லி நான் ஆண்டவரில் மன்றாடி டெய்லியும் அப்பா நான் ஒரு வசனமாக நான் டெய்லி படிக்கிறேன்ப்பா. ஏசாப்பா என்னை நீ பலப்படுத்தப்பா. அந்த பாதமெல்லாம் வலிக்குது, இந்த முட்டிமெல்லாம் வலிக்குது, இந்த இடுப்பெல்லாம் வலிக்குதப்பா. நான் ஒரு ஆள் எவ்வளோ வேலையப்பா செய்வேன் அப்பா. சோத்திர ராஜா நீ மனங்கிருங்க ஆண்டவரே, என் கஷ்டத்தில் கொஞ்சம் பங்கு எடுத்துக்கப்பான்ட்டு ஆண்டவரோட மன்றாடி அழுது ஜெபம் பண்ணது உண்டு. ஆனால் ஆண்டவர் எனக்கு இப்போ கை கால் வழியெல்லாம் சுகத்தை கொடுத்தாரு. அற்புதமாக ஏதோ எனக்கு ஆண்டவர் சுகம் அளிக்கிறாரு, ஆண்டவர் நடத்துகிறாரு. அவருடைய கிருபை என்னை தாங்குது. இயேசு கிறிஸ்துவில கேட்குற என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். கடந்த நாட்களில் கண்மணி 24 முழுவதும் கர்த்தர் கண்ணிமணி போல பாதுகாத்தார். பலவீனம், வியாதி, பிள்ளைகள் எல்லா பிரச்சனையும் தேவன் ஒரு சமாதானத்தை கொடுத்தார். குடும்பங்களிலே ஒரு சமாதானம், சந்தோஷத்தை கொடுத்தார். 2025 தேவன் காண செய்தார். எவ்வளோ பிரச்சனை தாண்டி வர கிருபை செய்தார். நானும் அக்காவும் எப்சிக்காவும் நைட் நாங்கள் எப்பவும் ஜெபிக்கணும் எங்களுக்கு தெரியாது. 1 மணி 2 மணி எப்போ தோணுதோ அப்போல்லாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் எங்களை ஜெபத்தை கேட்டு அநேக காரியங்கள் ஆண்டவர் விடுதலை கொடுத்துருக்கார், அநேக அற்புதங்களை செய்திருக்கார். எங்கள் வாழ்க்கையில் கூட தேவன் எவ்வளோ அற்புதம் அடையாளம். கர்த்தர் கொடான கொடி ஸ்தோத்திரம். இன்னும் எங்கள் ஜெபங்கள் நிலைத்திருக்கவும் இன்னும் அநேகருக்கு அது நன்மையாக இருக்கும். நாங்கள் அநேகருக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வோம். எங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தரை பரிசுத்த ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த சாட்சி ஆசீர்வதிக்கிறார். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. வாங்கம்மா. ஆண்டவரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வருடம் முழுவதும் தகப்பனே எங்களை கண்ணின் கருமணி போல் காத்தாரு. நான் உன்னோடு இருந்து வழி நடத்துறேன் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. போன வருஷம் ஆண்டவர் இதுவரைக்கும் என்ன நடத்தினாரு, இனிமேல என்ன நடத்த வல்லவரா இருக்கிறாரு. என் பிள்ளைக்கு ஜுரம், ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார். 3 நாள்ல ஒரு சுகத்தை கொடுத்து என் பிள்ளை ஹாஸ்பிட்டல்ல இருந்து இன்னொரு எனக்கு கிருபை செய்தார், உதவி. என் பிள்ளை காலேஜ் படிக்கிறான், அவ இன்னும் நல்லா படிச்சு அவ நல்ல ஒரு நிலைமைக்கு வர கிருபை செய்யணும். நீங்க எல்லாரும் ஜெபிக்கணும் என் பிள்ளைக்கோசம். கடவுள் நமக்கு நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். நமக்கு ஜெபத்தை கேட்டு நமக்கு சுகம் அளிக்கிறார். சோர்ந்து போகிற நேரங்களிலே நம்மளை உற்சாகப்படுத்துகிறார். மனம் உடைந்து போகிற நேரங்களிலே நம்மளை ஆறுதல் படுத்துகிறார், தேற்றுகின்றார். கண்டிப்பாக நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லணும். நீங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லி பாட விரும்பினால் நீங்கள் இதை செய்வாங்க. கருவிலே தாயின் கருவிலே உருவா நாள் முதலா கண்மணி போல காத்து வந்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, என்னை இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலா கண்மணி போல காத்து வந்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, என்னை இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம்
நட்சத்திர கிருபையா தாங்கினி தயவினா நீ திரு ரத்தத்தா தூக்கினி இறக்கத்தா நீ திரு ரத்தத்தா தூக்கினி இறக்கத்தா அன்பே தெய்வீக அன்பே அன்பே தெய்வீக அன்பே உன் அன்பை என் மேல் ஊற்றினீரே ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேனா 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 ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேனா கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலா கண்மணி போல காத்து வந்தீரே என்ன தவம் செய்தேனோ தெரியலையே என்னை இவ்வளவாய் அன்பு வைத்தீரே என்ன ஆசை நாயகா இனிய மணவாளா என்ன ஆசை நாயகா இனிய மணவாளா எப்போது உன் முகத்தை நேரில் காண்பேனோ எப்போது உன் முகத்தை நேரில் காண்பேனோ ஏக்கமே என் எண்ணமே என் ஏக்கமே என் எண்ணமே நித்திய இல்லம் மூட்டி தொடருகிறேன் ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேனா 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 ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேனா கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலா கண்மணி போல காத்து வந்தீரே என்ன தவம் செய்தேனோ தெரியலையே என்னை இவ்வளவாய் அன்பு வைத்தீரே குனிந்து தூக்கினீரே பெரியவளாக்கினீரே குனிந்து தூக்கினீரே பெரியவளாக்கினீரே அளவே இல்லாமல் ஆசீர்வதித்தீரே அளவே இல்லாமல் ஆசீர்வதித்தீரே மறப்பேனோ மறந்தே போவேனோ உம்மை மறப்பேனோ மறந்தே போவேனோ நான் என்ன சொல்லி பாடிடுவேன் ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேனா 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 ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேனா கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலா கண்மணி போல காத்து வந்தீரே என்ன தவம் செய்தேனோ தெரியலையே என்னை இவ்வளவாய் அன்பு வைத்தீரே என்னை இவ்வளவாய் அன்பு வைத்தீரே கடவுள் நம்மை தாயின் கற்பத்தில் தெரிஞ்சிருக்குன்னு சொல்றாருங்க. தாயின் இன்னும் பவுல் சொல்லுவார் பாருங்க, இந்த உலகம் உண்டாபவதற்கு முன்பதே நம்மளை முன்குறித்தாராம். அஸ்திபாரமே போடல, ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம முன்குறித்திருக்காரு. எவ்வளோ பெரிய மகத்துவமான கடவுள் நம்முடைய கடவுள் நம்மை வழி நடத்துகிறார். இப்போ வந்து சில்ட்ரன், யூ ஹேவ் டு சிங் எ சாங் நவ். கம் கம் ஓடி 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 ஓடியா. ஆமாம், அடுத்த பாட்டு. ஓகே, யூ கெட் ரெடி. ஓகே, யூ கெட் ரெடி. ஐயா வாங்க, யார் பண்ணாலும் 2 சரணம் பாடுங்க. சில்ட்ரன் வாண்ட் டு சிங். ஓகே, ஜோகன் கெட் ரெடி. ஓகே, யூ ஹேவ் டு சிங். 2 சரணம் மாத்திரம் பாடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தம் கம்மியா இருக்குதே. நன்றி. ஜம்முன்னு கிடக்க மாட்டேன். எத்தனை பேர் பாட்டு தெரியும்? தெரிஞ்சதுனால பாடுங்க. சும்மா நான் இருக்க மாட்டேன், நான் கம்முன்னு கடக்க மாட்டேன். ஓ, சும்மா நான் இருக்க மாட்டேன், நான் கம்முன்னு கடக்க மாட்டேன். ஜம்முன்னு கடக்க மாட்டேன், நான் உம்முன்னு இருக்கவ மாட்டேன். ஜம்முன்னு கடக்கவ மாட்டேன், நான் உம்முன்னு இருக்கவ மாட்டேன். ஏன்னா இயேசுராஜ வருமைக்கு சமீபம், அதையே எடுத்து சொல்ல
தொட்டு நான் பார்க்காம நானும் நாடு பட்டணையும் நீங்க சொல்லுவேன். நாடு நகர பட்டு தொட்டு நான் பார்க்காம நானும் நாதரேசு நாம தடுத்து சொல்லுவேன். ஏன்னா எஸ்ராஜ வருவேன் என்றும் சமயம் அதையே எடுத்து சொல்ல ஒரு அலைவன். ஏன்னா எஸ்ராஜ வருவேன் என்றும் சமயம் அதையே எடுத்து சொல்ல ஒரு அலைவன். ஓ சும்மா நான் இருக்க மாட்டேன், கம்முன்னு கடக்க மாட்டேன். ஓ சும்மா நான் இருக்க மாட்டேன், கம்முன்னு கடக்க மாட்டேன். கம்முன்னு உட்கார மாட்டேன், நான் உம்முன்னு இருக்கவ மாட்டேன். கம்முன்னு உட்கார மாட்டேன், நான் உம்முன்னு இருக்கவ மாட்டேன். ஏன்னா எஸ்ராஜ வருவேன் என்றும் சமயம் அதையே எடுத்து சொல்ல ஒரு அலைவன். ஏன்னா எஸ்ராஜ வருவேன் என்றும் சமயம் அதையே எடுத்து சொல்ல ஒரு அலைவன். ஓ சும்மா நான் இருக்க மாட்டேன், நான் கம்முன்னு கடக்க மாட்டேன். ஓ சும்மா நான் இருக்க மாட்டேன், நான் கம்முன்னு கடக்க மாட்டேன். வீடு நீல சுத்து பெருசா நினைக்காம நானு வீடு வீடா ஓடி சத்தம் சொல்லுவேன். சொல்லுங்க. வீடு நீல சுத்து பெருசா நினைக்காம நானு வீடு வீடா ஓடி சத்தம் அதையே எடுத்து சொல்லு ஒரு முன்ன இருக்கவ மாட்டேன். ஏன்னா எஸ்ராஜ வருவேன் என்றும் சமயம் அதையே எடுத்து சொல்லு ஒரு சொல்லு ஒரு அலைவன். ஓ சும்மா நான் இருக்க மாட்டேன், நான் கம்முன்னு கடக்க மாட்டேன். பட்டம் படிவு பதவி பெருச பார்க்காம நானும் பாதியையும் ஓடி ஓடி சொல்லுவேன். பட்டம் படிவு பதவி பெருச பார்க்காம நானும் தாகமாக ஒலியோ செய்வேன். ஏன்னா எஸ்ராஜ வருவேன் என்றும் சமயம் அதையே எடுத்து சொல்லு ஒரு அலைவன். ஏன்னா எஸ்ராஜ வருவேன் என்றும் சமயம் அதையே எடுத்து சொல்லு ஒரு அலைவன். அம்மா சும்மா நான் இருக்க மாட்டேன், நான் கம்முன்னு கடக்க மாட்டேன். ஓ அம்மா நான் இருக்க மாட்டேன், நான் கம்முன்னு கடக்க மாட்டேன். ஜம்முன்னு உட்கார மாட்டேன், நான் உம்முன்னு இருக்கவ மாட்டேன். ஜம்முன்னு உட்கார மாட்டேன், நான் உம்முன்னு இருக்கவ மாட்டேன். ஏன்னா எஸ்ராஜ வருவேன் என்ற சமயம் அதையே எடுத்து சொல்ல ஒரு அலைவன். ஏன்னா எஸ்ராஜ வருவேன் என்ற சமயம் அதையே எடுத்து சொல்ல ஒரு அலைவன். ஓ சும்மா நான் இருக்க மாட்டேன், கம்முன்னு கடக்க மாட்டேன். அல்லேலூயா. ஒரு சின்ன சாட்சி சொல்லிடுறேன். ஐயா வந்து 2 சரண பாட சொன்னார். ஆனால் இந்த பாட்டு வந்து ஃபுல்லாக பண்ணாத ஒரு அர்த்தம் இருக்குது, அதை நான் ஃபுல்லாக பண்ணேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. அதாவது போன வருஷம் இதே ஆண்டில் ஒரு 5 மாதமாக நான் வேலை இல்லாமல் வீட்டில் இருந்தேன். 8, 9, 10, 11, 12 5 மாதமாக நான் வேலை இல்லாமல் வீட்டில் இருந்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். எங்கெங்கே நான் கேட்டேன். அதுவும் நிறைய இடத்துல போனால் ஒன்றும் படிச்சிருக்கணும், ஆனால் அந்த படிக்கலை. ஆனால் இருந்தாலும் ஒரு இடத்துல சின்னத்தில் ஒரு போல் நெட்டுகளில் வேலை செஞ்சேன். அந்த வேலையை நான் இழந்துட்டேன். அதுக்கப்புறம் வேலை இல்லாமல் 5 மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ நான் ஆண்டவர் ப்ரேயர் பண்ணேன். அப்பா என்ன ஆண்டவர் எனக்கு சரியாக வேலையில் எப்போ நான் ஊழியத்துக்கு வந்தேனோ நிறைய வாழ்க்கையில் நிறைய தடைகள் நான் எதிர்பார்த்தேன், நிறைய போராட்டம் பார்த்தேன். ஆனால் நான் ஒரு நாளாக சோர்ந்து போகிறேன். இந்த பாட்டு பாடின மாதிரி நான் சும்மா இல்லை, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோட வார்த்தைக்கு நான் ஓடிந்தான் இருந்தேன். அப்புறம் ஜெபம் பண்ணப்பா
அடுத்த ஆண்டவரே இதோ 5 மாதம் முடிஞ்சுது, 6ஆம் மாதம் எனக்கு பிறக்கத்துலேயே எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுங்க ஆண்டவர் கேட்டேன். அதேமாரி அந்த 6ஆம் மாதம் பிறக்கத்துலேயே ஆண்டவர் நல்ல வேலையை கொடுத்தாரு. அது மட்டும் இல்லை, பாருங்க எல்லா வீட்டில் பாருங்கள், அதாவது 2 மாதம் வேலைக்கு போனால் யாரும் வீட்டில் சோறு போட மாட்டாங்க. என்ன வீட்டில் எங்கேயோ சுற்றி வரேன் அப்படின்னு சொல்லி கேட்டு இருப்பாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா அம்மா எனக்கு சோறு போட்டாங்க, என் மனைவி நல்லா என்கரேஜ் பண்ணி நல்லா சோறு போட்டாங்க. ஆனாலும் நான் ஒரு நாளும் சோர்ந்து போகலை. இன்னைக்கு நல்ல ஒரு வேலையில் இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது பிள்ளைகள் அது ரெடி? ஜோகன், ஓகே, ஜோகன் அண்ட் கோ, கம் கம் கம். இப்பொழுது நம்முடைய பிள்ளைகள் ஒரு பாடல் பாடப் போகிறார்கள். வாங்க வாங்க, கம் கொய் 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 கொய், கம் 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 கம். We want all the children to come. Come, this is a time to give thanks to God. கடவுளுக்கு நாம் நன்றி. டேவிட், ஒரு நிமிடம் யாவரும் எழுந்து நிற்போம். ஆராதனை நாயகன் நீரே.
ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே. அப்படி இருக்கின்ற இடங்களை ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். கண்களை மூடி ஜெப சிந்தையோடு கடந்த ஆண்டு முழுவதும் கடவுள் செய்த நன்மைகளை நினைத்து பார்ப்போம். 2023 ஜனவரி மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை நம்மை கண்மணி போல் பாதுகாத்தவர், நமக்கு நேரிட்ட அனைத்து ஆபத்துகளிலிருந்து விலக்கி பாதுகாத்த கடவுளுக்கு நன்றி செலுத்தி, நோய் நொடியிலிருந்து விடுதலை கொடுத்த கடவுளுக்கு நன்றி செலுத்தி, இந்த 2025ஆம் ஆண்டிற்குள்ளாக நாம் பிரவேசிப்பதற்கு கடவுள் கொடுத்த நன்மைகளை நினைவு கூர்ந்து நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கடந்த நாட்களிலே கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்தீரே, உம்முடைய கிருபை எங்களை வழிநடத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எல்லாரும் நம்ம வாய்களை திறந்து நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். நாம் மனிதரிடத்துல பேச வரல, நம்மை படைத்த இறைவனிடத்திலே பேச போகிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, எங்கள் வாழ்விலே நீர் கொடுத்த அனைத்து ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. பலவீனத்திலிருந்து எங்களை பலவானாய் மாற்றினரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்கள் கண்ணீர் யாவையும் துடைத்தீரே, எங்களை கண்ணின் மணி போல் பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி நன்றி. கிருபையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான நண்பகல் வேளையிலும் கூட உடைய திரு சமூகத்திலே நன்றியுறுதல் இருதயத்தோடு உம்மை நோக்கி பார்க்கின்றோம். கடந்த ஆண்டு முழுவதும் எங்கள் கண்மணி போல் பாதுகாத்து இரவும் பகலும் எங்களை பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி. எங்கள் போக்கில் வரத்தில் எங்களை பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி. நாங்கள் பணிபுரிகின்ற நேரங்கள் எல்லாம் உடைய கிருபை உடைய ஆளுகை எங்களோடு இருந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் குடும்பத்தை பாதுகாத்தீரே, சிறு பிள்ளைகள் முதல் வயதுகள் வரை ஒவ்வொருவருக்கும் நீர் பலத்தை கொடுத்து இந்த 2025ஆம் ஆண்டிற்குள் பிரவேசிக்க நீர் கொடுத்த பலனுக்காக கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசு சுவாமி. இந்த நேரத்திலும் கூட தகப்பனே, இந்த இடத்திலே நாங்கள் செய்கின்ற ஜெபம், நாங்கள் ஏறெடுக்கின்ற விண்ணப்பங்கள் உடைய சமூகத்திலே சேர, தொடர்ந்து இந்த 2025ஆம் வருடத்தையும் நீர் ஆசீர்வாதமாக எங்களுக்கு நடத்தி தந்தர வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகின்றோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரும் பெருமையாய் திரும்பிச் செல்லாமல் உடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள நீர் கிருபை செய்யும். உடைய திருக்கருத்துக்களை எங்களை அர்ப்பணம் செய்கின்றோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஒவ்வொரு ஆண்டும் இதே மாதிரி முதல் வாரத்தில் நாம் தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் நேதாஜி நகர் குருசேகரமாக, மணலி குருசேகரமாக மற்றும் நம்முடைய கார்கில் நகர் மற்றும் மாத்தூர் மக்களாக இணைந்து இதனுடைய நிறுவனத்துக்காக நாம் ஜெபிக்கிறோம். தொடர்ச்சியாக இது ஒவ்வொரு வருஷமும் கடந்த பல வருடங்களாக இந்த நிகழ்வு நடைபெற்று வருகிறது. சகோதரர் ஒருமித்து வாசம் என்பது எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பமானது என்று வார்த்தையின்படி அது ஆரோன் சிரசில் ஊற்றப்பட்டு ஆங்கிலேயரின் எர்மோன் தைலத்துக்கும் சீயோன் பருவத்துக்கும் ஒப்பாக இருக்கிற பிரகாரமாய் நாம் ஒன்று கூடி ஜெபித்து வருகிறோம். அந்த ஜெபத்தின் மூலம் ஆண்டவர் பல நன்மைகளை செய்திருக்கிறார். கடந்த 2-3 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு இதே மாதிரி வாரத்தின் முதல் நாள், முதல் பரிசுத்தமான ஓய்வு நாளில் நானும் என்னுடைய சகோதரர் ஜெயசிங்கனும் இல்லை, அதனால் கொஞ்சம் லேட்டாக வச்சோம். அது பல இடர்பாடுகள் அந்த வருஷத்தில். அதனால் யார் இருக்கிறோமோ இல்லையோ, அது ரெகுலராக அந்த வாரத்தின் முதல் நாள் ஜெப கூட்டத்துக்கு வைக்கிறோம். ஒருவேளை ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கிறாங்கிற நம்பிக்கை எங்களோடு இருக்கிறது. இந்த நாளில் கூட நம்மோடு தென்னிந்திய திருச்சபை திருச்சி தஞ்சை பேராயத்துடைய பேராயர் எதிர்பார்க்காம நம்மோடு வந்திருக்காங்க. அவர்களை கூட நம்ம அன்போடு கைகளை தட்டி வரவேற்போம். எங்களோட குடும்பத்தோடு எங்களுடைய எல்லா நிலையிலும் கடந்த 4-5 ஆண்டுகளாக நல்ல உறவு கொண்டு எங்களுக்காக ஜெபித்து வருகிற அன்பு ஆவிக்குரிய தந்தை பேராயர் அவர் கூடவே இயேசுங்கிறத சிறப்பாக பாடுவாங்க. அதோடு அவங்க துணைவியார் இருக்க ரொம்ப நல்ல ஒரு நாள் குற்றால பண்டிகையில் பாடினாங்க, ரொம்ப சிறப்பாக பாடினாங்க. உண்மையாக அவரை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட கடந்த நாட்களில் ஷனாட் ஆஃபீஸ் போயிருக்கப்போம் தென்னிந்திய சபை திருநெல்வேலி திருமணத்தை சேர்ந்த ஜஸ்டின் ஆயிரம் துணைவியாரையும் சந்தித்தோம். அன்போடு இந்த முதல் மீட்டிங் வாங்க, நீங்கள் ஆண்டோடைய எங்களை வாழ்த்தி சில வார்த்தைகள் சொல்லுங்கள், நான் உங்களை அன்போடு அழைத்தோம். அவர்களும் நம்முடைய ஷனாட் ஆஃபீஸில் டைரக்டராக இருக்காங்க. அதோடு
மதுரை பேராயத்தில் ரெவரண்ட் சாம் ஐயா அவர்கள் குடும்பத்தோடு அவரும் அவருடைய துணைவியார் மற்றவருடைய மதுரையில் ஓடு வந்திருக்காங்க. அவர்களையும் அழைத்தோம், அன்போடு வந்திருக்காங்க. அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். இந்த நாளில் கூட எங்களுடைய திருச்சபை நாயர் ரெவரண்ட் ஜேம்ஸ் வேத பொன்ராஜ் ஐயா வந்திருக்காங்க. அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். நிலைய கலைஞர் வித்வான் இவர் தான். மணலி குருசேகரத்துடைய அன்பாய சுகிந்தர்ராஜ் அவர் சில நிகழ்வுகளை முடித்து வந்தார். அவரோட ஒரு துணைவியார் முதல்ல வந்துட்டாங்க. இங்கே ஓரமாக உட்கார்ந்துருக்காங்க. ரொம்ப சிறப்பான ஒரு சகோதரி. அவர்களையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். மற்றபடி மிஷன் போர்ட் டைரக்டர் ஐயா, நான் வருகிறேன், உங்களை பார்க்கணும், உங்களை பிளஸ் பண்ணணும்னு நினச்சி வந்திருக்கிறாரு. அவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்துடைய விபி வைஸ் பிரசிடென்ட் உபத்தலைவர் எங்களுடைய குடும்பத்தோடு நெருங்கிய தொடர்புள்ளவர் ஜெயசிலா ஞானாதிக்கம் ஐயா அவர்கள் வந்து கொண்டிருக்காங்க. அவர்களையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். மற்றபடி வந்திருக்கிற எங்களுடைய நண்பர்கள், எங்களோடு பணி செய்யும் மக்கள் மற்றும் திருச்சபை உறவின் மக்கள் ஒவ்வொருவரும் வந்திருக்கீங்க. உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளில் கூட இந்த நாளைக்கு பற்றி சில சாட்சிகள் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். கடந்த நாட்களில் வாட்ஸ்அப்பில் கேட்டேன் ஒரு சிறப்பான செய்தி. ஒரு நல்ல வேலைக்காரர், நல்ல எஜமான், நல்ல மேனேஜர். அந்த எஜமானும் மேனேஜரும் பேசிக்கிட்டாங்க. அவர் நல்ல வேலைக்காரர், உண்மையான வேலைக்காரர், நல்ல வேலை செய்வார்னு அந்த முதலாளி சொல்கிறார். அப்போ அந்த மேனேஜர் சொல்கிறார், அதை எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? சொல்ல முடியாது, அவர் நல்லவர், அப்படி ஒன்றும் நல்லவர்லாம் சொல்ல முடியாதுன்றார். இல்லைங்க, அவர் ரொம்ப நல்லவர். யோபை பற்றி கடவுளும் சாத்தானும் பேசிக்கொண்ட மாதிரி பைபிளில். அதே மாதிரி சத்தியவான் சாவுத்திரிக்கும் அந்த ஆண்டோருக்கும் இடையில அந்த ராஜாவுக்குள்ள போராட்டம் மாதிரி இருக்குது. அந்த 2 ஸ்டோரி மாதிரி இல்லை. நீங்கள் அதை அவர் சொன்னாராம், 99 விளையாட்டை கொடுங்கன்னாராம். 999 கேம் கொடுங்க, அவர் ஜெயிக்கிறாரா பார்க்கலான்னாராம். 999 என்னன்னு சொன்னாராம். அப்போ அந்த மேனேஜர் சொன்னாராம், ஒரு 1000 ரூபா பணம் எடுத்து, 1000 ரூபா ஒரு பொறுப்பெடுத்து, அதில் ₹1 மட்டும் எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டில் ராத்திரி நேரத்தில் முன்னால் வச்சுட்டு 1000 ரூபா அதில் எழுதி நீங்கள் பேப்பரை போட்டுட்டு வந்துருங்கன்னாராம். அதே மாதிரி அந்த 1000 பொற்காசு எடுத்து, ஒரே ஒரு காசை எடுத்துக்கிட்டு அதில் 1000 பொற்காசு இதில் இருக்கிறதுன்னு வச்சுட்டு வீட்டுக்கு முன்னால் வச்சுட்டு வந்துட்டார். வந்த பிறகு காலையில் எழுந்து வெளியே பார்க்குற அந்த நல்ல வேலைக்காரர் ஒரு பண முடிப்பு வீட்டுக்கு முன்னால் இருக்குது. அதை திறந்து பார்த்தா 1000 காசுகள் இதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை எடுத்து எண்ணி பார்க்குறாரு, 999 தான் இருக்கும், ஒன்று குறையாது. 1000 வச்சாங்களே, ஒன்றை காணலன்னு சுற்றி தேட ஆரம்பிக்கிறார். வீட்டுக்குள்ளே தேடுறாரு, வெளியே தேடுறாரு, முத்தத்தில் தேடுறாரு, யாராவது எடுத்தாங்களா பார்க்குறாரு, சுற்றி பார்க்குறாரு. டென்ஷன் ஆகிறார். சாயங்காலம் வரையும் தேடுறாரு. கோவப்படுறாரு, ரொம்ப கோவப்படுறாரு. ரொம்ப கோவப்பட்டு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டார். அப்போ தான் அந்த நல்ல மேனேஜர் கூப்பிட்டு அந்த எஜமான்கிட்ட சொன்னாராம், பார்த்தீங்களா, வந்தது 1000 ஃப்ரீ, ஆனால் ஒன்றை காணலன்னு இன்னும் கோபம் ஆகிறார். பார்த்தீங்களா, அவர் சம்பாதிச்சது இல்லை. இதே தான் மனுஷன். நமக்கு என்னதான் இருந்தாலும் கோபம் நமக்கு இருக்குது. இந்த கோபத்துக்கு மத்தியில் ஆண்டவரை நோக்கி போகணுன்றதுக்கு அந்த ஜெபக்கூட்டம். இந்த நாளில் என்ன சொல்லலாம்னு நினைக்கிறப்போ, கடந்த வருஷத்தில் எங்களுடைய 2வது சகோதரர் எங்களை விட்டு கடந்து போயிட்டார். அவர் கடந்த வருஷம் முடியாத நிலைமையிலும் கூட கம்பெனி ஜெபக்கூட்டத்துக்கு கண்டிப்பாக வருதுன்னு வந்துட்டார். இங்கே வந்தோடனே இந்த ஜெபக்கூட்டம் நடக்கிறப்ப அவருடைய ஞாபகம் எனக்கு வந்துச்சு. அவர் இந்த ஜெபக்கூட்டம்னா அவர் 1 வாரமாக அதை பற்றியே பேசுவார். அவர் இருக்கிற காலங்களில் 1 வாரமாக இதை பற்றி என்ன சாப்பாடு, என்ன கொடுக்கணும், எப்படி நடத்தணும், அவருடைய எண்ணங்கள் முழுசும் இதை பற்றியே இருக்கும். கம்பெனி ஆட்களுக்கு என்ன கொடுக்கணும், எப்படி பண்ணணும், பண்ணிட்டியா, செஞ்சிட்டியா, இருக்கா இல்லையா, அதை பண்ணியா, இதை பண்ணியா கேட்டுக்கிட்டே இருப்பார். ஆனால் இந்த வருஷம் கவலைப்படுறதுக்கு யாருமே இல்லை. அது ஒரு பெரிய ட்ராப். யாருமே அதை பற்றி கவலைப்படலை. அது பெரிய மைனஸ் பாயிண்ட். பொதுவாக அவர் இல்லைங்கிறது ஒரு பெரிய குறை. அதே மாதிரி கடந்த வருஷத்தில் இந்த ஏப்ரல், மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை ரொம்ப ஆளுங்க டைட், வேலைக்கு ஆளே இல்லை, ரொம்ப கஷ்டம், வேதனை. ஆனால் இப்போ நல்ல ஆட்களே ஆண்டவர் நிறைய பேர் இப்போ ஒர்க் பண்ணுறவங்க, எங்கே ஒர்க் பண்ணுறவங்க சரி, அங்கே கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க சரி, சோப்பு கம்பெனி, பெருங்காய கம்பெனி, பெட்ரோல் பங்க், ஒரு நல்ல செட்டு, ஒரு நல்ல அமைப்பு ஆண்டவர் தந்திருக்கிறார். ஒரு பொறுப்பாக வேலை செய்கிற மக்களே ஆண்டவர் தந்திருக்கிறார். அந்த மே மாதத்தில் ரொம்ப கஷ்டம், ரொம்ப வேதனை. அப்போ நான் நினைப்பேன், மூத்தவரும் இல்லை, சின்னவரும் இல்லை, அதை பற்றி கவலைப்பட ஆள் இல்லை. அவங்க அதை பற்றி யாராவது எப்படியாவது பண்ணுவாங்க. அதை பற்றி அந்த திங்க் பண்ணுறதுக்கு வேறு யாரும் இல்லை.
இல்லாத ஒரு பெரிய குறை. இன்னைக்கு இந்த ஜெப கூட்டத்தை பார்த்தோன்னு எனக்கு அண்ணன் ரெண்டாவது அண்ணனுடைய பெரிய ஞாபகம். பொதுவாக அவர் இல்லைங்கிறது பெரிய ஏக்கம். அவருக்கு இருந்த அந்த உட்காரத்துவம், அது அவருக்கு இருந்த உட்காரத்துவம் நல்லா செய்வார். உண்மையாக அவரை நினைக்கிறோம், அவரை இழந்ததை நினைத்து வருந்துகிறோம். இந்த ஆண்டுடைய அநாத சித்தத்தினுடைய ஆண்டவர் அழைத்து கொண்டார். வருகிற நாட்களிலும் இப்படிப்பட்ட கஷ்டங்கள் இல்லாதபடி ஒருமித்து வாழ ஒரு ஐக்கியத்தை கொடுப்பதற்காக ஆண்டவர் திரும்பி செய்வார். அதே மாதிரி இந்த நாளில் மூத்த மகள் டாக்டர் ஜெயந்தி இந்த கூட்டத்துக்கு வந்துடுவார். இந்த நாளில் கூட சற்று பலவீனப்பட்டதால் வரல. அந்த மகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக இதே மாதிரி ஆண்டவர் எங்களுக்கு எல்லா நிலையிலும் எல்லா விதமான ஆசீர்வாதங்களோடு கடந்து போகணும். ஆண்டவர் எங்களுக்கு திரும்ப செய்யணும். அது திருச்சியனுடைய ஜபம், நண்பருடைய ஜபம், நிறைய ஆயர் பெருமக்கள் வந்திருக்காங்க, அவருடைய ஜபம். ரெண்டாவது ஊழியர்கள், பாஸ்டர்ஸ், மேத்திஸ் மாதிரி ஆட்கள் மற்றும் மிஷனரிகள் நம்மோடு வந்திருக்காங்க, அவர்களையும் வாழ்த்துகிறோம். தொடர்ச்சியாக ஆண்டவர் எல்லா நிலையிலும் உங்களை ப்ளஸ் பண்ணி நடத்தணும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். வந்த உங்களை யாவரையும் மீண்டும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். தொடர்ச்சியாக எங்களுடைய ஆயர் வழிநடத்துவார். இப்பொழுது திருமறை பாடம் படிக்க கேட்போம். மிஸ்ஸஸ் ஜான்சி ஜெபதாஸ் அவர்கள் படிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாசிக்க வேண்டிய வேத பாடம் தாவீதின் சங்கீதம் 27ஆம் அதிகாரம். சங்கீதம் 27. கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞரும் ஆகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களை இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அதிநிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். கடந்து செல்வதற்கு முன்பதாக நம் மத்தியில் வருகை தந்திருக்கிற சிறப்பு விருந்தினர்கள், முதலாவது ரெவரண்ட் ஜஸ்டின், சிஎஸ்ஐ சினாட்னுடைய மிஷன் அண்ட் இவாஞ்சலிசம் துறையினுடைய இயக்குனர் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். அதைத் தொடர்ந்து நம்முடைய சென்னை பேராயத்தினுடைய நற்செய்தி பணி வாரியத்தினுடைய போர்ட் ஃபார் மிஷன் அண்ட் இவாஞ்சலிசத்தினுடைய இயக்குனர் ரெவரண்ட் தனசேகரன் ஐயா அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் நமக்கு சுருக்கமாக வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே அன்போடு வாழ்த்துகின்றேன். தேவ சமாதானம், தேவனுடைய கிருபை நம்மோடும் நம் குடும்பங்களோடும் நிறைவாக என்றென்றும் தங்கியிருப்பதாக. இந்த நாளிலே நம்மை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற அன்பு பேராயர், எங்களுடைய மிஷன் போர்டு டைரக்டராக சேர்மனாக இருந்து எங்களை சரியான பாதையிலே நடத்தி எங்களை பல ஊழிய காரியங்கள் செய்யும்படி ஊக்குவித்த அன்பு பேராயர் ஐயா, அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். அது மாத்திரமல்ல, எங்கள் முன்பாக அமைந்திருக்கிற சென்னை பேராயத்துடைய ஆயர்கள், எங்களுடைய சின்னான் டைரக்டர் மற்றும் குடும்பத்தினர் மற்றும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். தேவ கிருபை ஒன்று நிறைவாக தங்கியிருப்பதாக. அருமையான இந்த குடும்பத்தாரை பல ஆண்டுகளாக நான் அறிவேன். திருநெல்வேலி திருமண்டலத்திலே அவருடைய பணிகள் ஆற்றின பல நற்பல காரியங்கள், பல திருச்சபைகளுக்காக அவர்கள் உதாரத்துவமாக கொடுத்த காணிக்கையினாலே கட்டப்பட்ட ஆலயங்கள் அனைத்தும் சாட்சிகளாக நிற்கின்றன.
நான் யோசித்துக் கொண்டிருந்த போது ஒரு வசனம் என்னுடைய நினைவிலே வந்தது. அந்த வசனமானது வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் சொல்லுகிறார், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். சகலத்தையும் புதிதாக்குகின்ற தேவன். சகலம் என்று சொல்லும் போது அதுக்குள்ளாக அனைத்தும் அடங்குகிறது. நம்முடைய உலக பிரகாரமான அனைத்து தேவைகளும் அடங்குகிறது. நம்முடைய ஆவிக்குரிய தேவைகளும் அதுக்குள்ளாக அடங்குகிறது. ஆண்டவர் சகலத்தையும் புதிதாக்குகிற தேவனாக அவர் இருக்கிறார். கடந்து வந்த ஆண்டு, கடந்து வந்த மாதங்கள், ஒவ்வொரு நாளும் நடந்து வந்த பாதைகளிலே ஒருவேளை நாம் பல வகையான காரியங்களை கடந்து வந்திருக்கலாம். பல எதிர்பார்ப்புகளை கடந்து வந்து அவைகள் நிறைவேறாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக கர்த்தர் நம்மை பிரவேசிக்க பண்ணியிருக்கிறார். 2025ஆம் ஆண்டு பிரவேசித்தது தேவன் நம்மை வைத்திருக்கிற பெரிய இரக்கமும் சித்தமும். ஆகவே இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் சகலத்தையும் அவர் புதிதாக்கி நம்மை பலப்படுத்தி நம்மை அவர் திடப்படுத்துவாராக. கடந்த அக்டோபர் மாதத்திலே எங்களுடைய மனைவிக்கு திடீரென்று வயிற்று வலியும் சரீர ஒரு உபாதையுமாக தோன்றினது. மருத்துவரை சென்று பார்த்தபோது மருத்துவர் பார்த்துவிட்டு, உங்களுடைய யூட்ரஸிலே சில இன்ஃபெக்ஷன் ஆகியிருக்கிறது, ஆகவே அதுக்காக சில ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டும், பயாப்சி பண்ணப்பட வேண்டும், பிளாக்சிமா டெஸ்ட் எடுக்க வேண்டும், இன்னும் ஒரு HTVன்னு சொல்லப்பட ஒரு டெஸ்ட் எடுக்கப்பட வேண்டும், இது கேன்சராக இருக்குமா என்று பார்க்க வேண்டும் என்று சொல்லி பெரிய ஒரு குண்டை தூக்கி போட்டு விட்டார்கள். மிகுந்த பாரம், மிகுந்த மனவேதனை. ஆனால் ஆண்டவர் ஒரு வசனத்தை கொடுத்து பலப்படுத்தி கொண்டே வந்தார். அந்த வசனத்தை ஆண்டவர் உறுதிப்படுத்தி கொண்டே வந்தார். ஜெபிக்கும் போது மீண்டும் மீண்டுமாக வசனத்தை உறுதிப்படுத்தினார். எல்லா வகையான டெஸ்ட் எடுக்கும்படியாக மருத்துவமனைக்கு சென்னையிலே கடந்து போயிருந்தோம். எல்லா வகையான டெஸ்ட்டும் அங்கு கொடுக்கப்பட்டு விட்டு 1 வாரம் கழித்து ரிசல்ட் வரும் வாருங்கள் என்று சொல்லி அனுப்பி வைத்தார்கள். இந்த 1 வாரமும் ஆண்டு சொன்ன அந்த வார்த்தைகளை மீண்டும் மீண்டுமாக சொல்லி அதை நாங்கள் பெற்றுக்கொண்டு உறுதிப்படுத்தி கொண்டே இருந்தோம். 91ஆம் சங்கீதத்திலே பாலசிங்கத்தையும் வலு சிற்பத்தையும் மிதித்து போடுவாய் என்று சொல்லி ஒரு வார்த்தையை கடவுள் கொடுத்தார். அந்த வார்த்தையை பற்றி கொண்டவனாக ஜெபித்து கொண்டே இருந்தேன். 1 வாரம் கழித்து டெஸ்ட் ரிசல்ட்டை சென்று பார்க்கும்போது டாக்டர் அறைக்குள்ளாக சென்றிருந்தோம். அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் கையில் வைத்திருந்தார்கள். அவர்கள் ஒன்றாய் பார்த்துவிட்டு, உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, கேன்சருக்குரிய எந்த வகையான காரியமும் இல்லை, ஒரு ஃப்யூச்சரில் கேன்சர் வரும் என்று சொல்லி ஒரு பார்க்கக்கூடிய டெஸ்ட்டும் சேர்த்தே பார்த்திருந்தோம். அதை பார்க்கும்போது ஃப்யூச்சர்லேயும் உங்களுக்கு அது வருவதற்குரிய வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி ரிசல்ட் வந்திருக்கிறது, ஆகவே நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று சொல்லி நவம்பர் மாதத்திலே அப்படியாக ஒரு காரியத்தை சொன்னார்கள். ஆண்டவர் சகலத்தையும் புதிதாக்குகிற தேவன், சகலத்தையும் புதிதாக்குவார். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அனைத்தையும் அவர் புதிதாக்கி நம்மை நடத்துவார். ஆகவே இந்த புதிய ஆண்டுக்குள் பிரவேசித்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய எந்த வார்த்தைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பிடித்துக் கொள்வோம். ஆண்டவரை என் வாழ்க்கையிலே சகலத்தையும் புதிதாக்கும், என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே சகலத்தையும் புதிதாக்கும், என்னுடைய வேலையிலே சகலத்தையும் புதிதாக்கும். ஆண்டவரே, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே என்னுடைய சரீர பிரகாரமான வாழ்க்கையை மாத்திரமல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நான் பலப்படும்படியாக என்னை புதிதாக்கும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாகவே நம்மை புதிதாக்கி வழிநடத்துவார். அருமையான ஜெய்சிங் அண்ணாச்சியை, சொந்தமான அண்ணாச்சியை வாழ்த்துகின்றேன், ஒரு குடும்பத்தாரை வாழ்த்துகின்றேன். அவர்கள் தொடர்ந்து செய்கிற அவருடைய தொழில் காரியங்களிலே ஒவ்வொரு முயற்சிகளிலும் கர்த்தருடைய கரம் இந்த ஆண்டு முழுமையாக இருக்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கின்றேன். அவர்களை வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றோம். கர்த்தருடைய கிருபை அவருடைய சந்ததியிலே தொடர்ந்து தங்கியிருப்பதாக. ஆமென். முதலாவது
கடவுளுக்கும் அவருடைய மீட்புக்கும் அவருடைய கிருபைக்கும் நன்றி செலுத்துகிறேன். பேராயர் ஐயா அவர்களை, திருச்சி தஞ்சை பேராயர் ஐயா சந்திரசேகர் ஐயா அவர்களையும், வந்திருக்கிற ஆயர் பெருமக்களையும், சினாட் டைரக்டர் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். இந்த வாய்ப்பு அருளின நம்முடைய டிஎஸ் குடும்பத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையாகவே நம்முடைய கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து சொல்வதிலும் பறைசாற்றுவதிலும் அறிவிப்பதிலும் நம்முடைய ஐயா டிஎஸ் குடும்பத்தை தவிர வேறு யாரும், அதாவது ஒரு சிறப்பான ஊழியத்தை அவர்கள் செய்கிறார்கள். நான் பார்த்த நமக்கெல்லாம் தெரியும், அவர்கள் செய்கிற ஊழியங்கள் மகத்துவமானது. உண்மையாகவே நான் ஐயா டாக்டர் செவாலியர் கோயில்பிள்ளை ஐயாவை நான் நினைத்து பார்க்கிறேன். அவரை போல் ஒரு அன்பான மனிதர் நான் பார்த்ததில்லை. ஒரு நாள் நான் ஊத்துக்கோட்டையிலே இருந்தேன். 2010-11 நான் ஊத்துக்கோட்டை கிராம பகுதியிலே பணி செய்தேன். அப்பொழுது நான் ஒரு முறை ஐயாவை தேடி ஒரு ஆலயத்திற்கு ஒரு ஆரன் இடம் வாங்கணும், ஒரு ஆரன் வேணும், மைக் வேணும், ஆம்ப் வேணுன்றதுக்காக வந்திருந்தேன். அண்ணன் ஜெய்சிங் அண்ணனும் இல்லை, சவுந்தர் பாண்டியன் அண்ணன் இல்லை, ஐயா மட்டும் இருந்தார். அவரை கம்பெனிலேருந்து வீட்டுக்கு அழைத்து சென்றார். அழைத்து சென்று அமர வைத்து உணவு கொடுத்து ஜெபிக்க சொன்னபோது சொன்னேன், ஐயா இன்னைக்கு எங்களுடைய திருமண நாள் என்று சொன்னேன். ஐயோ, நீங்கள் முதலியே சொல்லலையே, இதை நீங்கள் ஏன் இப்போ சொல்கிறீங்க அப்படின்னு. உடனே அவர் பிளஸ் பண்ணி கையில் பணத்தை கொடுத்து, இதை ஐயரம்மாக்கு ஒரு செல்ஃபோன் வாங்கி கொடு அப்படின்னார். நினைவு, இது நினைவாக, என் குடும்ப நினைவாக உண்மையாக சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் 2006 எங்கள் ஊருக்கு வரார், நகரிக்கு. அவர் தான் வரார், கோயில்பிள்ளை ஐயா தான் வரார். அப்போ இந்த ஆரூர் கிராமம் ஏழப்பட்ட கிராமம் ஐயா, இந்த ஆரூர் கிராமத்துக்கு கோயிலே இல்லையா, ஆலயம் கட்டி கொடுக்கணும். அப்போது 6 லட்சம்ன்றது பெரிய பணம் அப்படின்னு நாங்கள் எல்லாம் சேர்ந்து கேட்குறோம் அந்த ஆரூர் கிராமத்துக்கு. அப்படியா, சரி நீங்கள் ஐயரை கூப்பிட்டு நீங்கள் வீட்டுக்கு வாங்க சொல்லி அந்த மாதத்துலேயே அந்த ஆரூர் அந்த எல்லா நிலத்தையெல்லாம் சரி செய்து எல்லாம் பண்ணி ஆலயம் அந்த மாதத்திலே ஆலயத்தை கட்டும்படி செய்து விட்டார். உண்மையாகவே அடுத்த கிறிஸ்மஸ்க்குள்ளே ஆலயம் திறக்கப்பட்டது. கைத்தட்டுங்க. அன்றைக்கு நான் சொல்கிறது 2002 இல்லை, 2 to 6 அப்படி இன்று வரைக்கும் அன்றைக்கு தொடங்கின, நான் பார்த்ததிலிருந்து தொடங்கின 90களிலிருந்து தெரியும், இன்றைக்கு வரைக்கும் சுமார் 30 ஆண்டுகள் ஐயாவுடைய குடும்பத்தோடு இருக்கிறது. நிறைய ஆலயங்களை கட்டும்படி கடவுள் செய்து கொண்டே இருக்கிறார். நமக்கு தென்னிந்திய திருச்சபைக்கு மட்டுமில்லை, அவர்கள் அனைத்து துறை, அனைத்து டினாமினேஷன், ஈஸியாக இருந்தாலும் இண்டிபெண்ட்டாக இருந்தாலும் அவர்கள் எதையும் பார்க்க மாட்டாங்க. அதான் அவங்ககிட்ட எனக்கு பிடிச்சது என்னன்னா, எதையும் பார்க்க மாட்டாங்க. நீ கடவுளுடைய ஊழியமாக செய்வோம், உனக்கு ஆலயமாக செய்வோம், நான் டினாமினேஷனை பார்க்க மாட்டேன். அதான் அவர் எனக்கு பிடிச்சது அவங்ககிட்ட. தான் யாராக இருந்தாலும் கடவுளுடைய ஊழியம். கர்த்தருக்கு ஊழியத்தை இன்னைக்கு பாடமே அதான். மோசே மோசே என்று அழைக்கிறார். அழைத்த மோசே உடனே அவர் குரல் கொடுத்து, அவர் என்ன சாமி, நான் தான் அங்கிருந்து திரும்பி வந்துட்டேன், எகிப்திலேருந்து திரும்பி மறுபடியும் என்னை போக சொல்றேன்னு மோசே சொல்லலை. அது மாதிரி தான் டிஎஸ் குரூப் ஃபேமிலி ஐயா கோயில்பிள்ளை ஐயா அவர்கள், செவாலியர் டாக்டர் கோயில்பிள்ளை ஐயா அவர்களும், மாசிலமணி அண்ணா அவர்களும், ஐயா ஜெய்சிங் ஐயா அவர்களும், அண்ணன் சவுந்தர் பாண்டியன் ஐயா அவர்களும் 4 பேருமே மிக அன்புக்கும் பாசத்திற்கும் உரியவர்.
நான் மிஷன் போர்ட் டைரக்டராக வருவேன் என்று தெரியாது. மிஷன் போர்ட் டைரக்டர் வந்ததே என்னை ரொம்ப மகிழ்ச்சியாக, நீங்கள் வந்து இது ரொம்ப சந்தோஷம். நிறைய இடத்துல நான் பயன்படுத்துவேன். ஜெய்சிங் அண்ணன் கூட்ட போயிட்டு பிரசங்கத்துக்கு பயன்படுத்துவேன், அண்ணனை பயன்படுத்தியிருக்கிறேன். அவனிலிருந்து இந்த மிஷனரிகளுக்கான அந்த விழாவை எடுப்பார்கள் குடும்பத்தார். ஒவ்வொரு ஆண்டும் விழாவை எடுப்பார்கள். அந்த மிஷனரி, ஏழப்பட்ட மிஷனரிகளுக்கு நமக்கெல்லாம் தெரியும், மிஷனரியில் ஊழியத்தை தாங்குகிறவர்கள், ஆயர்களில் காணிக்கையிலே போதகர்களை ஊழியத்தை தாங்குகிறவர்கள். மிஷனரியில் வந்தாலே வெறுமையை அனுப்ப மாட்டார். இருக்கிற மிஷன் இந்த ஆண்டு நடந்ததை சொல்கிறேன். இந்த கிறிஸ்மஸ்க்கு நான் திருப்பதி தொடங்கினேன். புத்தூர், வடமலைப்பேட்டை, ரேணிகுண்டா டு காலாஸ்திரி டு அது வரைக்கும் முடிச்சு. அண்ணன் அவர்கள் எனக்கு தெரியாது, அவர்கள் காலாஸ்திரிலேருந்து தொடங்குறார். காலாஸ்திரிலேருந்து தொடங்கி காலாஸ்திரி, பிஎன் கன்றிகை, சூலூர்பேட்டை, தடா இதெல்லாம் தொடங்க. எனக்கு அவர் அங்கேருந்து தொடங்காருன்னு தெரியாது. நான் நினச்சிருந்தேன், இப்போ நம்ம அந்த பெல்ட்டு முடித்தோம், அந்த பெல்ட்டு நிற்கதே யார் செய்வாங்க. ஒரு நாள் திடீர்னு மிஷனரி சொல்கிறார், ஐயா நம்ம ஐயா சவுந்தரபாண்டி ஐயா காலாஸ்திரிலேருந்து தொடங்குறார். கடவுளுக்கு மகிமை. பரவாயில்ல, நாம் விட்டு அந்த இடத்த ஐயா மீண்டும் தொடர்ந்து வடிவிலே இந்த ஆண்டு புறந்தள்ளப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, ஓரமாய் நற்செய்தி அறிவிக்காத மக்களுக்கு இந்த கிறிஸ்மஸ் நம்முடைய டிஎஸ் ஃபேமிலி குடும்பத்தின் மூலமாக கிறிஸ்மஸ் சொல்லப்பட்டது, அறிவிக்கப்பட்டது. உணவு, உடை, அவங்களால் எவ்வளோ அரிசி எல்லாவற்றையும் கொடுத்தார்கள். உண்மையாகவே அது எவ்வளோ தெரியுமா, என்னைக்கு நைட்டு 10 ஆகும் 12 ஆகும், எனக்கு டயர்டாயிடுச்சு. டயர்டாக அம்மாவும் அம்மாவும் அவங்க டயர்டே ஆகலை. அவங்க மறுபடியும் போகிறாங்க, நாங்கள் எவ்வளோ நைட்டு இருந்தாலும் போவோம், என்னால் முடியலையா, நான் போகிறேன், நான் காலையிலேருந்து திரும்பிட்டேன், நான் பிஎன் கண்டியிலேருந்து. ஆகவே அவர்கள் எல்லா பகுதியிலும் திருப்பணியை ஆற்றுகிறது தான் கடவுள் விரும்பியிருக்கிறார். ஆகவே இந்த ஆண்டு மிஷனரிகளுக்கு தள்ளி போனதை மீண்டும் 23ஆம் தேதி கிறிஸ்துமஸ் விழா எப்பவும் நம்ம நேதாஜி நகர் சர்ச்சில் வச்சு நடத்துவோம். ஆயர் சிறப்பாக நடத்துவார், ஜேம்ஸ் பொன்ராஜ் ஆயர் அவர்கள். சபையார் மிக அழகாக நடத்துவார்கள். இந்த ஆண்டு நாங்கள் அங்கே வர முடியாத இந்த மழையினால் சூழ்நிலை பேராயர் தேதி தள்ளி போட்டு லைட்லேயே வைத்தார். அங்கே லைட்லேயே வைத்தாலும் மிஷனரிக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அனைத்தையும் கொடுத்து முடித்த உண்மையாகவே நான் குடும்பத்தாரை உங்களுடைய சார்பிலே வாழ்த்துகிறோம். கடவுள் தாவீது இடத்துல சொல்கிறார், தாவீது ஐயா இம்மட்டும் எங்களை குடும்பத்தை நடத்தி வந்தீரே, நாங்கள் எம்மாத்திரம், உமக்கு நாங்கள் என்னத்தை செய்வோம். அப்படியாக இம்மட்டும் கர்த்தர் வழிநடத்திய டிஎஸ் ஃபேமிலியுடைய குடும்பத்தை இனியும் தொடர்ந்து நடத்துவார். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக, நீங்கள் செய்கிற ஊழியத்துக்காக, வேலைக்காக ஜெபிக்கிறோம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது எங்களுடைய மிஷனரிகள் வந்திருக்கிறார்கள். கோஆர்டினேட்டர் மிஷனரிகள் ஐயா ஜெய்சிங் அண்ணா வாங்க ஐயா. நாங்கள் என்ன அம்மா இவங்க வாங்க, நம்ம வாங்க கோயில் பிள்ளை. ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய ஆலயத்தில் நடைபெறுகிற நிகழ்விலே நம்முடைய நற்செய்தி பணி வாரியத்தின் சார்பாக அவர்களை கௌரவப்படுத்துவார்கள். இந்த முறை அந்த நிகழ்வு நடைபெற முடியாத காரணத்தினாலே இங்கே அவர்கள் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். டாக்டர் ஜெய்சிங் ஐயா அவர்களுக்கு முதலாவது பாராட்டுக்கள். அதைத் தொடர்ந்து மிஸ்ஸஸ் பூங்கடி கோயில் பிள்ளை அம்மா அவர்களை வாழ்த்துகிறோம். ஜெஸ்ஸி அம்மா வாங்க, முன்னாடி வாங்க. மிஸ்ஸஸ் ஜெஸ்ஸி வாசல்லாமணி அம்மா அவர்களை வாழ்த்துகிறோம். இன்னமாக சவுந்தரபாண்டியன் ஐயா அவர்களையும் வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா, வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா,
பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து கொண்டவரே, பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து கொண்டவரே, பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. நன்றி ஐயா. அப்படி நற்செய்திப்பணி வாரியத்திற்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். 6 மாதத்துக்கு முன்னாடி அவர் மாசிலாமணி ஐயா இறந்த பொழுது உங்களை எல்லாம் ஒன்றா பார்த்தது. இப்போ மீண்டுமாக இந்த புத்தாண்டில் உங்களை பார்ப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. கடவுள் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்கே வந்திருக்கின்ற என்னுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் என்னுடைய ஆயர் சகோதர சகோதரி அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம். உங்களுடைய திருப்பணி சிறக்கணும், இறை அரசு வளரணும், அவருடைய நாமம் மாற்றிமைப்படணும். அதற்காகவே கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான அண்ணாச்சி வந்தோடனே நினச்சேன் ஒரு பாட்டு வரும்னு நினச்சி பாட்டு செலுத்திங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். பிள்ளைகள் எல்லாம் அழகாக பாடினாங்க. இன்னைக்கு சின்ன பிள்ளை பேர் அடோராவுடைய சத்தம் அங்கே கேட்டுச்சுன்னு யாரோ சொன்னாங்க. கேட்கலையா? எனக்கு நல்லா கேட்டுச்சு. தேங்க்யூ. கடவுள் இந்த பிள்ளைகள் குடும்பத்து மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. மிக சுருக்கமாக நான் கடவுளுடைய வார்த்தையிலிருந்து ஒரு சில காரியங்களை சொல்லி நான் விடைபெற விரும்புகின்றேன். 2025ஆம் ஆண்டிலே நாம் நுழைந்திருக்கின்றோம். இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம் எதையுமே கணித்து சொல்ல முடியாது. நமக்கு முன்பாக என்ன இருக்கிறது என்று நம்மால் ஒன்றும் நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மாத்திரம் நமக்கு நிச்சயம் என்னவென்று சொன்னால், இந்த ஆண்டிலே கடவுள் நம்மை வழி நடத்துகிறார் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாம் பயணிப்பதற்கு கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த ஆண்டிலே கடவுள் நம்மை வழி நடத்துகிறார் என்ற ஒரு உண்மையை மாத்திரம் நம்முடைய மனதில் ஏற்றுக்கொண்டு அவருடைய வழி நடத்தலை மாத்திரம் முழுமையாக நம்பின மக்களாக நம்முடைய பயணத்தை தொடர்வதற்கு கடவுள் நம்மை அழைத்திருக்கின்றார். புது வருஷம் வந்தோடனே போன வருஷம் நடந்த சில காரியங்கள்லாம் நம்ம மனசில் வந்துக்கிட்டே இருக்கும். போன வருஷம் இந்த வேலை இந்த காரியம் நடக்கலை, இந்த வருஷம் நடக்குமா? போன வருஷம் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு மன கஷ்டம் வந்துச்சு, ஒருவேளை திரும்பி மறுமொழியாக வருமோ என்று பலவிதமான பயங்கள் நம்முடைய மனதில் இருக்கும். ஃபியர், பயம் நம்முடைய மனதில் இருக்கும். கவலை நம்முடைய மனதில் இருக்கும். கவலையும் பயமும் நம்முடைய நம்பிக்கையை குலைத்துவிடும். நம்பிக்கையை குலைத்துவிடும். ஆகையினால நாம் எதிர்காலத்தை குறித்து பயப்படாமல், எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாமல், கடவுள் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துகிறார் என்ற ஒரு உண்மையை மாத்திரம் தெரிந்து கொள்வதற்கு கடவுள் நம்மை அழைக்கின்றார். வாசித்து கேட்ட ஒரு அருமையான வேத பகுதி 27ஆம் சங்கீதத்தை மாத்திரம் சொல்ற பாருங்க. 27ஆம் சங்கீதம், கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கும் அஞ்சேன். யாருக்கு அஞ்சுவேன்? மனசுல எனக்கு எந்த விதமான பயமும் எனக்கு கிடையாது. ஏனென்றால் கர்த்தர் என் வெளிச்சம், அவர் என்னுடைய ரட்சிப்பு. கடவுள் என்னுடைய வெளிச்சமாக ரட்சிப்பா இருக்கிறதுனால என் வாழ்க்கையிலே பயம் என்பதே கிடையாது. ஏனென்று சொன்னால் கடவுள் என்னுடைய நம்பிக்கையாக இருக்கின்றார், என் ரட்சிப்புக்காக ரட்சகராக அவர் இருக்கின்றார். ஆகவே நான் எதை குறித்தும் நான் பயப்பட போவதில்லை என்று சொல்றார். ஆமா, நம்ம பயப்படதான் மாட்டோம், உண்மைதான். ஆனா சில சமயத்தில் ரொம்ப கஷ்டம் வந்துச்சுன்னா, ஒருவேளை நமக்கு சில தாங்க முடியாத, ஏற்றுக்கொள்ள முடியாத துன்பங்கள் கஷ்டங்கள் வந்தா, அப்ப வந்தாலும் நாங்க கவலைப்பட மாட்டோம். சொல்றாரு பாருங்க, எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, எனக்கு என் மேல் யுத்தம் எழுப்பினாலும் நான் அதை குறித்து நான் என்ன செய்ய மாட்டேன்,
இதிலே நான் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தம்முடைய கூடார மறைவிலே ஒழித்து வைத்து என்னை கண்மலையில் மேல் உயர்த்துவார். அதாவது எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அவர் நம்மை பாதுகாப்பார், பராமரிப்பார், நம்மை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீங்க என்ன செய்யக்கூடாது? கவலைப்பட்டுட்டே இருக்கக்கூடாது. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கலங்காதே மனமே, கலங்கவே கூடாது. கடவுள் நம்ம என்ன செய்வாருங்க? கண்டிப்பாக மேன்மை. ஏனென்றால் நாம் அவரை பற்றுகின்ற நம்பிக்கையுள்ள மக்களாக. நான் திருச்சி தஞ்சாவூர்லேருந்து நான் வர்றேன். தஞ்சாவூர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தஞ்சாவூர் வந்து இசைக்கும் கலைக்கும் என்ன சொல்றதுங்க, மொழிக்கும் பெயர் பெற்ற ஊர் தஞ்சாவூர். யானை அடித்து போரடிப்பாங்க அந்த காலத்தில், சோழ அரசர்ல. அங்கே வந்து வேதநாயக சாஸ்திரியார்னு ஒருத்தர் உண்டு. நிறைய பாட்டு எழுதியிருக்கிறார் நம்ம கீர்த்தனையில். அவர் என்ன பண்ணினார்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு புதுசாக கல்யாணம் பண்ண பின்னாடி பொண்ணு மாப்பிள்ளை வந்து இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு நண்பர் கூப்பிட்டார். இப்போ நம்ம ஊரில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கல்யாணம் பண்ணால் நம்ம கூப்பிடும்போது, வீட்டுக்கு கூப்பிடும்போது அந்த மாதிரி கூப்பிட்டார். ஐயா வாங்கோ அப்படின்னு கூப்பிட்டார். சரின்னு வேதநாயக சாஸ்திரி அம்மாவும் ஐயாவும் புறப்பட்டு போனாங்க, புதுமண தம்பதிகளாக. அவங்க போய் இந்த காலத்துலலாம் சும்மா ஒரு 3 hours தான் போய் சேர்ந்துடலாம். நீங்கள் கோடியக்கரையிலேருந்து நீங்கள் பார்த்தா 3 மணி நேரம் தான் வில் ரீச் காங்கேசன் துறைமுகம் போயிடலாம். இப்போ நாகப்பட்டினத்துலேருந்து போட்டெல்லாம் போயிட்டு இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் அப்படி வசதி கிடையாது. ஒரு 4-5 நாள் ஆகும். அப்படிப்பட்ட பிரயாணமெல்லாம் செய்து அவர்கள் அங்கே போய் இறங்கி, யாழ்ப்பாணத்தில் இறங்கி, அப்புறம் போய் அவங்க வீட்டை போய் பார்த்து ஒரு ஷாக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, வர சொன்ன நண்பருடைய வீடு பூட்டி கிடக்குது. இவருக்கு வேறு யாருமே தெரியாது. ஐயாவும் அம்மாவும் போகிறாங்க. போன உடனே வீடு பூட்டி கிடக்குது. இவங்க ஷாக் ஆகிட்டாங்க. என்ன தெரியும்னு செய்யாமல் அவங்க திகைத்து போய் நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்போ பக்கத்து வீட்டுக்கார அம்மா வந்து சொன்னாங்க, ஐயா நீங்கள் தஞ்சாவூர்லேருந்து வர்றீங்க? ஆமாம். வேதநாயக சாஸ்திரி அவங்க பேர்? ஆமாம். ஐயோ, உங்கள் நண்பர் அவசரமான ஒரு வேலையா கொழும்பு போயிட்டார். இப்போ கூட கொழும்புக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் ஒரு நைட்டு முழுவதும் பிரயாணம் பண்ணணும். ஆனால் அன்னைக்கு நினச்சி பாருங்க, ரொம்ப 2 நாள் பிரயாணமாக இருக்கும். ஆகினால வீட்டு சாவி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. நீங்கள் எல்லாம் அங்கே இருக்கிறது. நீங்கள் தயவு பண்ணி என்னங்க தங்கி இருங்க, ஐயா 2 நாளில் வந்துடுவார்கள் என்று சொன்னாங்க. சரி, ஓரளவுக்கு மனசுக்கு தைரியமாயிடுச்சு. அப்புறம் வீட்டு திறந்து அவர்கள் தங்க ஆரம்பித்தார்கள். சொன்ன மாதிரி எல்லாம் இருந்தது. 2 நாள் கழிச்சொன்ன ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, அவங்க துணி கொண்டு வந்த துணியெல்லாம் அழுக்காகி போச்சு. ஆகவே துணி துவைக்கலான்னு அம்மா விரும்பினாங்க. சோப்பு கிடைக்கல. அதனால அம்மா ஐயாட்ட வந்து போய் சோப்பு வாங்கிட்டு வாங்க, துணி துவைப்போம் அப்படின்னு சொன்ன உடனே ஐயா சும்மா இருக்காம என்ன பண்ணாரு? புதுமண தம்பதிகள் அல்லவா, புதுசாக கல்யாணம் பண்ணாங்கன்னா மனைவி என்ன செய்ய மாட்டாங்க, வேலை செய்ய விட மாட்டாங்க. உடனே நினைச்சேன், நீ எதுக்குமா நீ துவைக்கிற, நீ பேசாம நீ துவைக்க வேண்டாம், நான் வந்து துவைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன். இல்லைங்க, நீங்க சோப்பை வாங்கி கொடுங்க, நான் துவைக்க. இல்லை போய் ஒரு ஆளை கண்டுபிடிச்சார். ஒரு டோபியை, ஒரு வண்ணானை கண்டுபிடிச்சு, சலவை தொழிலாளியை கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வந்து, இந்த துணியெல்லாம் கொஞ்சம் துவைச்சு கொடுத்துறப்பா என்று சொல்லி கொடுத்தார்கள். எல்லா துணியும் கொடுத்துட்டாங்க. அவன் கட்டி இருக்கிறதா இருக்குது. நான் எடுத்துட்டு போயிட்டான். சொல்லிட்டு போனா, ஐயா நாளை காலில் துவைச்சு கொண்டு கொடுத்தாருன்ட்டு போனதான் ஆள் வரவே இல்லை. இவருக்கு கொஞ்சம் அம்மா அதுக்குள்ள கொஞ்சம் சத்தம் கேட்குது. எங்கே கேட்குதுங்க சத்தம்? இங்கே கேட்கும் சத்தம். அம்மா மாதிரி ஒருத்தர் பேச மாட்டேங்கிறீங்க. கிச்சன்ல கேட்குது சத்தம், டமால் டுமி இருக்குது. நான் சொன்னதில்ல, நீங்க என்ன கேட்டேன், சோப்பு வாங்கி கொடுங்கன்னு என்ன செய்திருப்பேன்? நான் நேரம் துவைச்சிருப்பேன். நீங்க அதுக்குள்ள இப்படி பார்த்து காலையில பார்த்தா அந்த சலவை தொழிலாளி அழுதுட்டு நின்றுட்டு இருக்கான் வீட்டு முன்னாடி. என்னப்பான்னு கேட்டாரு. ஐயா, நான் ஒரு ஏழை தொழிலாளி. நம்ம துணியெல்லாம் துவைச்சு நான் வீட்டில் வச்சிருந்தேன். என் வீட்டில் கதவு கூட கிடையாது. ராத்திரி திருடன் வந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டான். நான் வந்து பராது கொடுத்துருக்குறேன், புகார் கொடுத்துருக்குறேன் போலீஸில், என்னை மன்னிச்சுக்குங்க ஐயான்னு சொன்னான். ஐயா சொன்னாரப்பா, கவலைப்படாத நீ போ என்று சொன்னார். சொல்லிட்டு வந்து அம்மா பார்த்தாரு. அம்மாவும் ஐயா பார்த்தாங்க. என்ன ஒரு சோதனை, புதுமண தம்பதிகள், பொண்ணு மாப்பிள்ளை கொண்டு வந்த துணியெல்லாம் வண்ணாங்க எடுத்துட்டு போயிட்டான். செலவு செய்ய போற இடத்துல திருடன் திருடிட்டு போறான்னு சொல்றாரு. என்ன நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க, திருவிளையாடலா இருக்குது. என்ன விளையாடுங்க இது? திருவிளையாடலா இருக்குதுலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்ன ஒரு சோதனை நமக்கு அப்படின்னு சொன்னோன்னா ஐயா சொன்னாங்களா,
சூழ்நிலை நம்ம என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. ஏன் கவலைப்படக்கூடாதுன்னா, நம்மை பற்றி கவலைப்படுவதற்கு ஒரு கடவுள் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க நீ பேசாம இருமா, நீ அமைதியா இரு. மத்தியானம் சாப்பாட்டு நேரம் உட்கார்ந்தாங்க. சாப்பாடு உட்கார்ற பொழுது கதவு தட்டுகிற சத்தம் கேட்குது. யாரும் கதவு தட்டுறாங்களே என்பது கதவை திறந்தா ஒரு வாலிபனுக்கு நின்று கொண்டிருக்கிறான். கையில ஒரு பொட்டணத்தோட நின்றுட்டு இருக்கிறான். ஐயா, உங்களுக்கு கொடுத்துட்டு போகும்னு சொல்லி நான் வந்தேன், உங்களுக்கு ஒரு அன்பளிப்பு கொடுக்கலான்னு நான் வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. என்னப்பான்னு சொன்னோன்னா, இல்லை உங்களுக்கு தஞ்சாவூர்ல தான் நீங்க வர்றீங்க, உங்களுக்கு ஒரு அன்பளிப்பு கொடுக்கலான்னு சொல்லி நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். வச்சுட்டு மறு வார்த்தை கூட பேச வச்சுட்டு போயிட்டான். என்னன்னு தெரியல. அப்புறம் அம்மா சொன்னாங்க, என்னன்னு பாருங்களே அது பார்த்தால், அதை திறந்து பார்த்தா அம்மா வந்து அரச குடும்பத்திலிருந்து வர்றாங்க, திருநெல்வேலிக்காரங்க. இந்த ஆபிரகாம் பண்டிதர், வேதநாய சாஸ்திரி, இந்த இவங்கெல்லாம் திருநெல்வேலியிலிருந்து வந்தவங்க. எங்கேங்க தஞ்சாவூருக்கு வந்த ஆளுங்க. அம்மா வந்து 16 முழம் பட்டு சேலை தான் கட்டுவாங்க. ஐயா பட்டு வேஷ்டி பட்டு அங்கசம் தான் கட்டுவாங்க. எத்தனை புடவை காணாமல் போயிருந்தோ அத்தனை புடவை அங்க இருக்கு. பழசா இல்ல, எல்லாம் புதிது. என்ன புடவை கலர் காணாம போச்சு, அதே கலர்ல இருக்குது. ரெண்டு பேரும் அப்படியே ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு, அந்த வாலிபனை கூப்பிடுங்க கூப்பிடுங்க. வெளியே 2 பேரும் ஓடுறாங்க. அந்த தெருவுக்கு பேர் வந்து நேர் தெருவு. இப்ப கூட போய் பார்க்கலாம் யாழ்ப்பாணத்துல. நாங்க ஒரு 2-3 மாசம் முன்னாடி போயிருந்த போது யாழ்ப்பாணத்துல அந்த தெருவில் போது இதெல்லாம் நினைச்சுக்கிட்டேன், ஐயாவுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் பார்த்தா மற்ற மத்தியானத்துல ஒரு காக்கா குருவி கூட இல்லை. வேதநாய சாஸ்திரி எழுதுறாருங்க, நெஞ்சே